இவை அனைத்தும் நடக்க வேண்டுமென்றால் இதுக்கு தடையாக இருப்பது நாம தான். இது நடக்கலைன்னா அதுக்கு காரணம் நாமே தான். ஏன்னா இது நம்ம நம்புறது. ஏன்னா நம்ம டிவியில் நியூஸில் எல்லாமே நெகட்டிவே பார்த்து 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 இந்த உலகமே இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற உலகம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் மாறுமான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. அந்த சந்தேகமே வரக்கூடாது. பிரகாசம் வெளிச்சம் மாத்திரம் கிடையாது, ஒருத்தருடன் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது, ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பது, தக்க வைத்துக் கொள்வது, இதுவரைக்கும் ஞானம் என்பது சிலர் கையில் மாத்திரமே இருந்தது. இது இன்னும் நன்கு உங்களுக்கு தெரியணும்னா இன்கிரெடிபிளி அன்பிலீவபிள் அந்த புக்கை படிங்க. அதெல்லாம் பார்த்து நாளைக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு வியப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்தால் போதும், வாரத்துக்கு 4 நாள் மட்டுமே பணி. நாம் ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், இருக்கிற இடத்தில் இருந்தே. இந்த மாதிரி ஜூமு விர்ச்சுவல் எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், அதுக்கு ஒரு 200 இன்ஜினியர்ஸ் வேலை செய்யணும்னா அந்த 200 பேர் அவங்கவுங்க இடத்துல இருந்த அந்த டிராயிங் போடுறதாகட்டும் சப்மிட் பண்ணுறதாகட்டும் அனைத்தையும் செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட தேவையில்லை. நாளைக்கு கிளாஸ் ரூம்ஸ் இருக்காது, ஸ்கூல்ஸ் இருக்காது, எல்லாம் இந்த மாதிரி ஜூமில் தான். அதுவும் நம்ம பார்த்தோம். அதுவும் இன்னும் பிக்கர் லெவலில் இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கிருந்தால் நீங்கள் உங்களுடைய பாடங்களை சொல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். கண்டிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வருடத்திற்கு 4 முறை உல்லாச பயணத்துக்கு அனுப்பப்படுவார்களாம். இதெல்லாம் சாத்தியமே என்றால் ஒரு அவநம்பிக்கையோடு நாம் பார்க்கக்கூடாது. அனைத்தும் சாத்தியமே. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எத்தனையோ மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கு. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தோசை மாவு, இட்லி மாவு அங்கங்கே வச்சிடும் ஃப்ரிட்ஜில். யார் வேணாமானாலும் அது எடுத்துக்கலாம், அதுக்கு உண்டான காசு அங்கே கொடுத்துடலாம். அது வைக்கிறப்போவே இந்த மாதிரி அதுக்கு லாக்கிங் சிஸ்டமும் கிடையாது. நம்ம காசு கொடுத்த பிறகு தான் நமக்கு மாவு வரும் என்பது கிடையாது. யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம்னா அது நஷ்டத்திலே தான் போய் முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த யோசனையோடு வச்சா கண்டிப்பாக அது நஷ்டத்திலே தான் முடியும். ஆனால் அவங்க மனிதர்கள் மேல் நம்பிக்கை இருக்கு, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, இதை செய்து பார்க்கலாம்னு மவுண்டோட கிட்ட வச்சாங்க. ஒரு நாள் கூட நஷ்டம் வந்ததே கிடையாது. யாரும் நம்ம பார்க்கலையே. நாம் எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம்னு யாரும் எடுத்துகிட்டு போயிடல. எப்பாவது 1-2 வித்தியாசம் இருக்கும். ஒரு வாட்டி அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு அம்மா ஒரு சின்ன காகிதம் எழுதியிருந்தாங்க. ஆஃபீஸில் இருக்கிறப்ப வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. டக்குன்னு ஒரு 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டு போனேன். அப்போ எனக்கு என்கிட்ட காசு இல்லை. மறுபடியும் இந்த பக்கம் வரப்ப இன்றைக்கி ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து காசு இன்னைக்கு கொடுக்குறேன், சாரின்னு. இதுதான் நம்பிக்கை. ஏன்னா நம்ம டிவியில் நியூஸில் எல்லாமே நெகட்டிவே பார்த்து 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 இந்த உலகமே இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற உலகம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் மாறுமான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. அந்த சந்தேகமே வரக்கூடாது. அதுக்காகத்தான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ். கேரளாவில் ஒரு ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சாங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, பசங்களுக்கு எத்தனையோ ஆசை இருக்கும், அவங்க கிட்ட காசு இருக்காது, அம்மா அப்பா கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டா. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. நம் நம்பணும் சக மனிதர்களை. ஹைதராபாத்தில் ஒரு பழக்கடை வியாபாரி, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாரு, பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. இந்த கடையை மூடிட்டா அவருக்கு வருமானம் இருக்காது. ஒரு நோட்டீஸ் ஒட்டினார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்லை, அவங்க பார்த்துக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பழம் வேண்டுமோ எடுத்துக்கிட்டு அந்த ரூபாவை கல்லால் வச்சிடுவோம். டெய்லியே கணக்கு பார்க்குறாரு. இங்கே விட்டுறதை விட காசு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அதில் ஒரு சீட்டு எழுதி போட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை நான் படித்தேன், என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது, உங்கள் அம்மாவுக்காக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் 1000 ரூபாய் வச்சவங்க, 2000 கொடுத்தவங்க, உங்கள் அம்மாவுக்காக இருக்கட்டும். நம்பிக்கை. நாம் நஷ்டமும் போகல, நமக்கு உண்டான காசு இங்க அவங்களா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. நாளைக்கு பாருங்க, நகைக்கடையா இருந்தாலும் வைரக்கடையா இருந்தாலும்
யாரும் இருக்க மாட்டாங்க. போனீங்களா, உங்களுக்கு வேண்டியதை வாங்குனீங்களா, அது ரேட் என்னன்னு பார்த்தீங்களா, அங்கே வச்சுட்டு வந்தோமா, அவ்வளோதான். இது நம்மளால இன்னைக்கு யூகிக்க கூட முடியாது. ஆனால் இதெல்லாம் சத்தியம் நடக்கும். சின்ன பசங்க பென்சிலு ரப்பரு இதே அவங்க காசு வச்சுதான் எடுக்கும் போது பெரியவங்க நமக்கு புத்தி இல்லையா? இதுதான் ஸ்வபாவங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க மாபெரும் ஆன்மாவாக இருப்பவர்கள். நமக்கும் கூட நாளைக்கு இந்த மாதிரி நம்பிக்கை என்பது வரும். அவங்க யாரோ புத்தகம் எழுதினாங்க, இதெல்லாம் விட்டலாச்சாரிய சினிமா மாதிரி இருக்கு, இதெல்லாம் இந்த ஜூம்ல சொன்னா யார் கேட்க போறாங்க? கேட்கறவங்க நம்பவா போறாங்க? இதெல்லாம் நம்ம சொல்லி பிரயோஜனம் இருக்கா? இதையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா? இதையெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு நினைச்சா என்னால் இங்க சொல்லவும் முடியாது. தெரிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமையை நான் செய்கிறேன். வாட் அபவுட் தி ரிசீவிங், இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த ஞான பரிமாற்றம் என்பது இருக்க வேண்டும். இது ஒன்றும் நம்ம சொத்து ஒன்றும் கிடையாது. எனக்கு மாத்திரமே தெரிஞ்சிருக்கணும், நான் மாத்திரமே வச்சுக்கிட்டு இருக்கணும், இது எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாமே ஞானம் அடைஞ்சிட்டா அப்புறம் என்னுடைய தனித்துவம் தனிப்பெருமை என்ன இருக்கு? எல்லாருமே அந்த ஒரே ஞானத்தோடு இருக்கிறப்ப அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம மாதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கும். ஒருத்தர் ஞானத்தோடு இருந்து இன்னொருத்தர் அறியாமையோடு இருக்கிறப்ப அந்த அறியாமையை தாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஞானம் உள்ளவர்களெல்லாம் மாத்தணும், முயற்சிக்கணும். உங்க இன்ட்யூஷனை நம்புங்க. உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? உங்க உள்ளுணர்வு. நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க, இது செய்யலாமா வேண்டாம் என்ற தயக்கத்தில் இருக்கும் போது உங்க இன்ட்யூஷன் வேண்டாம் சொன்னா அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஜஸ்ட் லிவ் இட். உங்க உள்ளுணர்வு சொல்லாமல் நீங்கள் எதையும் தயவு செய்து செய்ய வேண்டாம். நம்மை மாற்றும் வைப்ரேஷன் என்பது இப்ப மூல சைத்தன்யத்துக்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்படியான ஒரு வைப்ரேஷன் இல்லை அது. இது வரைக்கும் பூமிக்கு வரல, இப்பதான் வந்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு இருக்கிற சிறப்புகள் எத்தனை மேலுலக ஆசான்கள், எத்தனை ஆன்மாக்கள். மூல சைத்தன்யமே நம்ம நம்ம நம் பக்கம் திரும்பி இப்ப பாக்குதுன்னா இதை விட வேற என்ன வேணும்? ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், கண்ணை மூடி திறப்பதற்குள் இங்கிருந்து நாம் வேற எங்கேயோ இருக்கலாம். அதாவது இந்த ரூம்ல கண்ணை மூடி நீங்க தியானம் செஞ்சா கண்ணை திறக்கிறப்ப நீங்க பக்கத்து ரூம்ல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல கூட இருக்கலாம். உங்க அனுமதியோடு தான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் இதுக்கு தடையாக இருப்பது நாமத்தான். அது நடக்கலைன்னா அதுக்கு காரணம் நாமே தான். ஏன்னா இது நாம நம்புறது இல்லை. ஏன் நம்பணும்னா தெய்வம் என்பது நம்மை சரியான பாதையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தெய்வமே நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது அவன் நம்பிக்கைக்கு இடம் என்பதே இல்லை. சோ உங்கள் அனுபவங்களை அனைத்தும் நீங்கள் ஒரே சமயத்தில், அதாவது அது நடக்கிறப்ப அதை பாருங்கள், உணருங்கள், ஒரு அஃபெக்ஷனோடு அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் ஒரு போர் என்பது நடக்கும், ஒரு சடன் பிரேக் என்பது இருக்கும். பயந்துடாதுங்க. என்ன அந்த காரை நாம ஓட்டல, ஓட்டுறவர் யாரோ, நாம ஜஸ்ட் அந்த பயணத்தில் இருக்கிறோம். என்ன ஒரு சின்ன ஜெர்க் வரப்போகுது, தாங்கிக்கிட்டா போதும். எதுவும் நடக்காது நமக்கு, பூமிக்கு எதுவும் நடக்காது. என்ன அசம்பாவிதங்கள் நான் சொன்னாலும் அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. எதை நடந்தாலும் கடைசியில் அது நமக்கு சுமூகமாகவே இருக்கும், நமக்கு தேவையானதாக இருக்கும், நாம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். இது அனைத்துக்கும் நாம் தயாராகலாம் நண்பர்களே. ஒளி என்றால் என்ன? பிரகாசம், வெளிச்சம் மாத்திரம் கிடையாது. ஒருத்தருடன் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது, ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பது, தக்க வைத்துக் கொள்வது. இதுவரைக்கும் ஞானம் என்பது சிலர் கையில் மாத்திரமே இருந்தது. அது அவங்களுக்கு மாத்திரம் அவங்க ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அவை அனைத்தும் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இது அனைத்தும் ஒரு சமரசத்தோடு நடக்கணும்னு நம்ம ஒரு விருப்பத்தை தெரிவித்தால் போதும். அவங்களுக்கு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாம நம்ம அதுக்குன்னு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. ஒரு சுமூகமாகவே நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் இங்கே பண்ணி கொண்டிருப்பார்கள். கெட்டது இருக்கு, பயம் இருக்கு, அதுவும் கூட இருக்க வேண்டியது ஒன்றே. அதிலே இருந்து கூட நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கெல்லாம் பயம் இல்லைப்பா, நடு ரோட்டில் நடந்து போக முடியுமா? அந்த பயம் இருக்கணும். இந்த மாதிரி நடு ரோட்டில் போனால் ஏதாவது வண்டி இடிச்சிட்டா ஆக்சிடென்ட் ஆகும் என்ற அந்த பயம் இருந்தால் தான் இன்னொரு பக்கம் ஒரு டிசிப்ளைனாக ரோட்டு ஓரமாக நடக்கணும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ பயமும் நல்லதே, இருட்டும் நல்லதே, கெடுதலும் நல்லது. ஏன்னா அதுல இருந்தால் நல்லது என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
ஆனால் அந்த பயத்தோடு நாம் இருக்கிறப்ப அந்த பயத்தோடு நாம் அந்த பயணத்தை செய்யணுமே தவிர அந்த பயத்துக்கு பயந்து அதுக்கு அடிபணியக்கூடாது. உங்களுக்கு எது மேல் பயம் இருக்கிறதோ, காட்டில் என்னால் அந்த இருட்டில் போக முடியாது, இருட்டாக இருக்கிறப்ப போக முடியாது அப்படின்னா அது வெளிச்சமாக இருக்கிறது என்ற பாவனையோடு நாம் செல்ல வேண்டும். நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க, அதாவது சுடுகாடு வழியாக போகும்போது பயமாக இருந்தா ஒரு கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே வா, ஒரு ஹனுமான் சாலிஸ் சொல்லிக்கிட்டே வா. அதை சொன்னால் கடவுள் இன்னும் வந்துடாது. பட் நமக்கு தெரியாமல நமக்கு ஒரு தைரியம், அந்த பயத்தின் மேல் தைரியம் என்ற ஒரு கவசம் என்பது உண்டாகும். அது நம் நம்பிக்கை. கடவுள்னால நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே இல்லைன்னா சைக்கலாஜிக்கலாக நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தானே அவங்கவுங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது மாபெரும் ஒரு திட்டம். பக்தி மார்க்கம், கடவுள், இந்த உருவங்கள் நம் நம்பிக்கைக்காக கொண்டு வந்தது நம் முன்னோர்கள். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. கடவுள்னா பேரம் பேசுறது, இது எனக்கு கொடு, நான் அதை செய்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வந்து உபவாசம் இருக்கிறேன். இத்தனை வாரங்கள் இந்த விரதங்கள் செய்கிறேன், இந்த நோம்புகள் செய்கிறேன், பாத யாத்திரை செய்கிறேன், இந்த காணிக்கைகள் சமர்ப்பிக்கிறேன். we are all doing business with God. உண்மையான உண்மை. நம்ம மாதிரியே எல்லாத்தையும் நினைக்கிறோம். நம்ம வேண்டிக்கிட்டாதான், நம்மளை வந்து காலை பிடிச்சி தொங்கினாதான் நம்ம தருவோம்னா நம்ம மாதிரியே தான் கடவுள். அவரையும் கேட்கணும். கேட்டால் கொடுத்துருவாரா? கேட்டால் கொடுப்பார். அதுதான் அவருடைய தன்மை. ராவணனுக்கும் வரங்கள் கொடுத்தான், பக்தி மார்க்கத்தில் நல்ல உள்ளங்களுக்கும் வரம் கொடுத்தான். வரங்கள் கொடுக்குறப்ப இவன் வந்து அரக்கன், இவனுக்கு வரம் கொடுத்தா எப்படி, அது கொடுக்கக்கூடாது என்றது இருக்காது. இல்லைன்னா பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி கொடுத்தா அவருக்கு தலைமையிலேயே கை வச்சு இந்த வரமெல்லாம் எப்படி நடக்குது, நான் உண்மையிலேயே கை வச்சு பார்க்குறேன்னு ஓடுவார. கடவுள் வெகுளி கிடையாது. அந்த அளவிற்கு அன்பு படைத்தவர். யார் எதை கேட்டாலும் கொடுப்பவர். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு நாங்களும் கடவுள் ஆக போகிறோமே. இப்போ கடவுள்கள் தான், ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். மறுபடியும் அந்த கடவுளாக மாறணும்னா அந்த சுபாவங்கள் என்ன, அந்த தன்மை என்ன, அந்த குணங்கள் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் கடவுளாக முடியும். அன்போடு இருந்தால் மட்டுமே இந்த ஒளியையும், இந்த எனர்ஜியையும், இந்த வைப்ரேஷனையும், இந்த ஃப்ரீக்வன்சியும் நம்மளால் பெருக முடியும். அன்போடு இருக்கிறப்ப இது அனைத்தும் சுமூகமாக நடக்கும். அதுக்காகவாவது அன்பாக இருக்கலாம். எத்தனையோ பிறவைகள் நமக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். இது அனைத்துக்கும் தயாராகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு உண்டான அனைத்து சக்தி சாமர்த்தியங்களும் நமக்கு இருக்கு. புதுவிதமான பூமியை, புது பூமியை, புது கடவுள்களாக நாம் நம் எண்ணங்களோடு, நம் சுய விருப்பத்தோடு இதனை நாம் நிர்மாணித்துக் கொள்ளலாம். அந்த புது பூமியில் புது மனிதர்களாக நாம் இங்கே வாழலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.